ஆம், இன்றைய அரசியல் தலைவர்கள் அனைவரும் தன் சுயநலத்தையே பார்க்கிறார்கள். அதனால்தான் இன்றைய புதியதாக அரசியல் கட்சிக்கு வரும் நபர்களெல்லாம் பொதுநல நோக்கத்திற்காக வருகிறார்கள். எப்படி என்றால், 2 ஆண்டுகளுக்கு முன்பு குடிக்கும் தண்ணீரில் மலத்தை கலந்தார்கள். யாராவது 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அந்த விஷயத்தை இப்பொழுது விசாரணை செய்து தீர்ப்பு கொடுக்கிறார்கள். ஏன் அதை அன்றைக்கே கொடுத்திருக்க முடியாதா? இதை போன்ற பொது நலத்திற்காகத்தான் இன்றைய அரசியல் தலைவர்கள் இங்கே அரசியலில் நுழைகிறார்கள். இன்னும் சொல்ல போனால், சகோதரி அழகாக சொல்லியிருந்தார், விளைநிலங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது என்று. ஆம், ஒரு அரசியல் தலைவரின் சுய நலத்திற்காகத்தான் பரந்தூரிலே 1125 ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்பட்டு விமான நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் என்ன பொருள்? அந்த விமான நிலையத்தை எதிர்த்து அந்த விமான நிலையம் அமைக்க இருந்த அந்த இடத்தை மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக இன்றைய அரசியல் கட்சி தலைவர்கள் பொது நலத்திற்காகவே வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனால், அழுக்கேறிய உடையை சொல்லி காரணம் சொல்லி சாதியோட சாயல் தெரிந்ததால் ஒரு சகோதரிக்கு திரையரங்குகளில் அனுமதி மறுக்கப்பட்டது. எந்த தன்னலமிக்க அரசியல் தலைவர் அதற்கு குரல் கொடுத்தார்? பொதுநலத்தில் அக்கறை கொண்டிருந்தால் அவர் கேட்டிருக்க வேண்டுமா இல்லையா? அதற்காக ஒரு தலைவர் இங்கே அரசியலில் புதிய கட்சிகளை தொடங்கி இருக்கிறார். இதே சமுதாயத்தில் இன்றைக்கு பெண்கள் எல்லாம் அடக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள், பாலியல் வன்கொடுமைக்கு தினம் தினம் ஆளாக்கப்படுகிறார்கள். இந்த இந்தியாவில் தினம் தினம் ஒரு பெண்ணின் உடல் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆம், அதற்காக ஒரு சில கட்சிகள் பொது நலத்திற்காக இங்கே அரசியலில் வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனால், இன்றைய அரசியல் தலைவர்கள், புதிய அரசியல் கட்சி தலைவர்கள் எதற்காக அரசியலுக்கு வருகிறார் என்று சொன்னார்கள்? அவர்கள் எல்லாம் அந்த தன்னலமிக்க அந்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் தங்களுக்கே அனைத்தையும் உரியதாய் மாற்றிக்கொள்கிறார்கள். ஆம், அதனால்தான் இன்றைய புதிதாக வரும் அரசியல் தலைவர்கள் எல்லாம் பொதுநல நோக்கத்திற்காகவே வருகிறார். ஒருவர் கலாச்சாரம் அழிகிறது என்ற காரணத்தால், இந்த கலாச்சாரம் அழிந்தால் இந்த நாடு அழிந்துவிடும் என்ற எண்ணத்தில் ஒரு புதிய கட்சி தொடங்கப்பட்டிருக்கிறது. ஆம், இதே சமுதாயத்தில் தினம் தினம் நிறைய கட்சிகள் தன்னத்திற்காக மட்டுமே பாடுபடுகின்றன. அதனால்தான் இன்றைக்கு புதிய அரசியல் கட்சிகள் பொதுநலத்திற்காக தோன்றுகின்றன. சகோதரி சொல்லியது போல்தான் அவளுடைய தோழி அங்கே புத்தகை பை சுமந்து செல்லும் வயதில் குழந்தையை சுமந்து செல்கிறாள் என்று சொன்னால், அந்த தன்னலம் மிக்க அரசியல் தலைவர் அவளுக்கு சமமான நீதியை வழங்கவில்லை. இத்தகைய பொது நலத்திற்காகத்தான் இன்றைய புதிய அரசியல் கட்சிகளே தோன்றுகின்றன. இன்றைக்கு சொல்கிறார், விவசாயிகளின் நிலைமையை யாருமே பார்க்க மாட்டார் என்றார். ஆம், இன்றைய விவசாயிகளின் நிலைமையை பார்க்காமல் இருப்பதே தன்னலமிக்க அரசியல் தலைவர் தான். அவர்களின் நிலைமையை பார்ப்பதற்கு தான், பொதுநலமாக கருதுவதற்கு தான் இன்றைய புதிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் அரசியல் கட்சிக்கு வருகிறார் என்று என் வாதத்தை முடித்துக் கொள்கிறேன்.